இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் இப்னு அப்பாஸை ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நெருக்கத்திலேயே வைத்திருப்பார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்பார்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லையா உமரே, இப்னு அப்பாஸின் மீது மட்டும் என்ன உங்களுக்கு தனியான ஒரு விருப்பம்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர் இல்மை சுமந்தவர். யா அல்லாஹ், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு எதை கொண்டு கண்ணியத்தை கொடுக்கிறார்? இல்ம். அதை புரிய வைப்பதற்காக கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், சூரத்துன் நஸ்ர், இந்த சூரா எதை சொல்லுகிறது? சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், மக்காவுடைய வெற்றியை சொல்லுகிறது. மக்காவுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை புகழும்படி இந்த சூரா கூறுகிறது. இப்னு அப்பாஸை இந்த சூரா என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை சொல்லுகிறது. உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, நீங்கள் எதை புரிந்தீர்களோ அதைத்தான் நானும் புரிந்தேன். இந்த புரிதலை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இது நியமா கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுப்பான். குர்ஆன் ஹதீஸிலே ஒரு தலீலை பார்த்துவிட்டு ஆம் இதுதான் விளக்கம் என்று முடிவெடுப்பது பாத்தில், தவறு. அது அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக வேறு ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதா? இந்த ஹதீஸ் யாருக்கு இறக்கப்பட்டது, எப்போது இறக்கப்பட்டது, இதனுடைய தரம் என்ன, இதில் வரக்கூடிய சஹாபிகளுடைய பட்டியலின் விளக்கம் என்ன? இவர் பலகீனமானவரா, இவர் பலம் உள்ளவரா, இவர் மறதி உள்ளவரா? அதற்கென்று ஒரு கலை இருக்கிறது, உசூலுல் ஹதீஸ். அதை படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அதில் மூழ்கியவர்கள், அவர்களிடத்தில் எடுத்து சென்று இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் எனக்கு புரியவில்லை, விளக்குங்கள் என்று கேட்டால் இந்த சமூகத்தில் பலருக்கு என்ன குறைந்து விட போகிறது? நேற்று 3 வருடம் 2 வருடம் ஏதோ மார்க்க கல்வியை பகிர்ந்து விட்டால் இமாம் புகாரி இந்த ஹதீஸை புரியாமல் பதிந்திருக்கிறார் அல்லது தவறாக பரிந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் இந்த ஹதீஸுடைய உண்மையான விளக்கம் தெரியவில்லை. 2 வருடம் படித்தால் எனக்கு அந்த விளக்கம் தெரிந்து விட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா? இமாம் புகாரியுடைய விஷயத்தில் உங்களுக்கு தெரியவில்லையா? இமாம் புகாரிக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை ஒரு ஹதீஸுடைய ராவியை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு 10 ஹதீஸை மனனம் செய்யும் அளவிற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா? லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ராவிகளையும் ஹதீஸுகளையும் உள்ளடக்கி குர்ஆனை மனனம் செய்து தஃப்சீர் கலையை அறிந்த இமாம் புகாரியை பற்றி இப்படி பேசுவதற்கு எப்படி உங்களுடைய நாவுகள் தயாராகிறது? சூனியம் புரியவில்லையா? உன் அறிவுக்கு புலப்படவில்லையா? தெரிந்தவர்கள் உலகத்திலே லட்சோப மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள். புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு புரியாத இதை எடுத்து சென்று இதை எப்படி புரிவது? ஹதீஸில் வந்திருக்கிறது, குர்ஆனில் வந்திருக்கிறது என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார். ஆமா, அது எப்படி அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு வர முடியும்? அது எப்படி இவர் விரும்புகிற மாதிரிலாம் நடத்த முடியும்? புகாரி பதிவு செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஹதீஸ் இருக்கிறது. ஆம், அப்படி ஹதீஸ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருவரே சொன்னாலும் இந்த ஹதீஸை தவறாக யாரோ ஒருவர் நுழைத்திருப்பார். ஒரு யூதன் இதை கை விளையாடல் செய்திருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் اتخذ الناس رؤوسا جهالا فسئلوا فافتوا بغير علم.
இல்மு தெரியாமல் ஃபத்வா. சாபம் இந்த சமூகத்தின், இது கலட்டி எறியப்பட வேண்டும். சாபம் இது. குர்ஆன் ஹதீஸை விமர்சனம் செய்பவன், ஹதீஸ் குர்ஆனோடு மோதுகிறது என்று சொல்பவன், அறிவை ஹதீஸில் புகுத்தி பார்ப்பவன், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இமாம் புகாரி பதிந்த ஹதீஸை ஒருவன் தவறு, இமாம் புகாரி பதிந்தது தவறு, அவர் அறிவில் குறைவு இருக்கிறது என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் கை வைக்கிறான். அல்லாஹ்வின் பாதுகாப்பில் கை வைத்தவன் காஃபிர். ஹதீஸை பாதுகாத்தது இமாம் புகாரி அல்ல, இமாம் முஸ்லிம் அல்ல, இமாம் அபூ தாவூத் திர்மிதி அல்ல. ஹதீஸை பாதுகாத்தவன் அல்லாஹ். இமாம் புகாரியை கொண்டு பாதுகாத்தான், இமாம் முஸ்லிமை கொண்டு பாதுகாத்தான். ஏன்? அது வஹி. ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையா? அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய வஹி. வஹியை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாளா? சஹீஹ் என்று உலகத்துடைய அத்துணை அறிஞர்களும் பதிவு செய்த ஹதீஸ் எம்முடைய அறிவுக்கு புலப்படாததால் இட்டு கட்டப்பட்டதா? யா அல்லாஹ், யா அல்லாஹ். அறியாமை, அறியாமை, அறியாமை தலை விரித்தாடுகிறது தமிழக உலகத்தில். இல்மை தேடக்கூடிய உலமாக்களுடைய எண்ணிக்கையின் குறைவால், அதை கற்றறிந்த ஆலிம்களுடைய குறைவால் பாத்தில் தான் இன்று தலை விரித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சு, எங்கு பார்த்தாலும் ஹதீஸுடைய விமர்சனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக.